உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகளை அரசாங்கம் அறிந்திருந்தும் வெளிப்படுத்த அச்சம். பணம் அச்சடிக்கும் அரசாங்கம் பொருளாதார நெருக்கடி வரப்போவதாக விமல் வீரவன்ச எச்சரிக்கை. தமிழீழ விடுதலை புலிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட அருத்தந்தை சிறில் காமினி சுரேஷ் அலேவிடம் இருக்கும் ஆதாரங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன் வெளியான காணொளி மறைக்கப்படும் உண்மை சரத் வீரசேகர விடுத்துள்ள எச்சரிக்கை. பிள்ளையான் கைதால் நடுங்கும் தென்னிலங்கை, நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் சுரேஷ் ஆலே. கிளிநொச்சியில் துரித வேகத்தில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம். யுத்த வீரர் என்ற பெயரில் குற்றவாளிகள் தப்ப முடியாது, கர்தினால் சுட்டிக்காட்டு. அகழ்வு பணிகள் தொடங்கும் வரை ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளின் செம்மணிக்கான வருகை ஒத்திவைப்பு. பிள்ளையான் கைது விவகாரத்தில் ஞானசார தேரர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. வெற்றிகரமாக நிறைவுக்கு வரப்போகும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை, அனுர தரப்பு அறிவிப்பு. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் பணம் அச்சடிப்பதாக குறிப்பிட்ட போதும் இல்லை என்று மறுத்தாலும் பணம் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி நடாத்தும் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். 2014, 11, 18 என்ற திகதியில் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக குறித்த பணத்தாளை அவர் காண்பித்து உறுதிப்படுத்தியதோடு அதில் நிதியமைச்சராக அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். ஆனால் IMF நிபந்தனைகளின்படி பணம் அச்சடிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் சேகரிக்கப்படும் சேதமடைந்த நாணயத்தாள்கள் அச்சடிக்கும் வல்லமையான செயற்பாட்டை நடைபெற்றதாக அரசாங்கம் மறுக்கவில்லை என்றார். அரசாங்கம் பணம் அச்சடிக்கவில்லை என்றே குறிப்பிட்டது தவிர வழமையான நடைமுறைகள் எதையும் குறிப்பிடவில்லை. எரிபொருள் நெருக்கடியினால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையால் நாங்கள் 2வது பொருளாதார நெருக்கடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தொடர்பில் நிபுணர்கள் எவரும் கதைப்பதில்லை. இந்த ஆபத்தை கண்டுகொள்ளாமல் அரசியல் குதூகலத்தில் எவ்வளவு விலை கொடுத்தாவது எரிபொருளை கொள்வனவு செய்வதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இவ்வாறு சென்றால் நாட்டை கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்படலாம். இவ்வாறான ஒரு நிலையில் வெளிசக்திகள் எம்மை அடிமைப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கம் உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டார். இலங்கை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மிகவும் குறுகிய காலத்துக்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த விசாரணைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை நாங்கள் கண்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விசாரணைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அவர் இதன்போது தெரிவித்தார். விசாரணைகள் தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதாகவும் மிக குறுகிய காலத்தில் இவற்றை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் என தான் நம்புவதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மாத்திரமன்றி நாட்டில் இடம்பெற்ற அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகள், ஊழல் மோசடி மற்றும் நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகள் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் என அவர் வலியுறுத்தினார். இதேவேளை இம்முறை மே தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் நடாத்தப்படவுள்ள அனைத்து மேதின பேரணிகளும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக தயார் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சக்திகளை வெளிப்படுத்துவது மக்களின் அடிப்படை உரிமை. யுத்த வீரர் என்ற லேபிள்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டு எவரும் சட்டத்திலிருந்து தப்பிக்க இடமளிக்க கூடாது என கொழும்பு மறைமாவட்ட ஆஜர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் 7ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகள் நேற்று கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனிய திருத்தலத்தில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்ற போது இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சக்திகளை வெளிப்படுத்துவது மக்களின் அடிப்படை உரிமை எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். நேற்று காலை 8:45 மணியளவில் தாக்குதலில் இழந்தவர்களை நினைவு கூர்ந்து விசேட அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாகியது. கர்தினால் ஆண்டகையுடன் இணைந்து கலாநிதி ஓமல்பே சோபித தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர், இந்து மற்றும் இஸ்லாமிய மத தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் என பலரும் மெழுகுபத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சில நபர்களை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு பிரிவினர் முயன்றதாக குற்றம் சாட்டிய அவர் அரச புலனாய்வு சேவையின் நடவடிக்கைகள் மற்றும் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் ஆகியோரின் செயற்பாடுகள் குறித்து பலத்த சந்தேகங்களை வெளியிட்டார். தாக்குதல் தொடர்பான சில முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளமை குறித்து தனது அதிருப்தியை வெளியிட்ட கர்தினால் முந்தைய ஆணைக்குழு அறிக்கைகளின் உண்மைத்தன்மை மீள ஆராயப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். கடந்த கால அரசுகள் தமக்கு சாதகமான விசாரணைகளையே முன்னெடுத்த போதிலும் தற்போதைய அரசு இந்த விவகாரத்தில் ஒரு சாதகமான வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது என குறிப்பிட்டார். உண்மை மறைக்கப்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என தற்போதைய ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய கர்தினால் ஆண்டகை, சட்டமும் நீதியும் அனைவருக்கும் சமமாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு என தனது உரையில் அவர் தெரிவித்தார்.
ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டு 7 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி, ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் போன்றோர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாளைய தினம் ஷனல் போவுக்கு அசாத் மௌலானா கொடுத்த அறிக்கையின்படி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சுரேஷ் சாலே நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படவுள்ளார். இவ்வளவு காலமும் விசாரித்த விசாரணைகளின் தொடர்ச்சியாக நாளைய தினம் பல விடயங்கள் வெளிவரவுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பது அரசாங்கத்துக்கு தெரிந்திருந்தும் அவர்களை கைது செய்தால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகவே அரசாங்கம் மௌனம் காப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளரும் மனித உரிமை ஆர்வலருமான செல்வகுமார் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்துவதற்கான செயற்பாடுகளை அரசு விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் உள்ள அந்தோனிய தேவாலயத்துக்கு முன்பாக நேற்று மாலை ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் நினைவுகூறும் நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு இளைஞர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அருத்தந்தை யூட் நிலக்சன் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது தீபச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் வீதியின் இருமரங்கிலும் ஒளியேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அருத்தந்தை யூட் நிலக்சன் அவர்களின் ஆத்மசாந்தி பிரார்த்தனை முன்னெடுக்கப்பட்டதுடன் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானிடமிருந்து மிக முக்கியமான தகவல் கிடைக்கப்பெற்றதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட்ட அறிவிப்பு உண்மைக்கு புறம்பானது என கலகுடத்தை ஞானசார தேரர் தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக ஜனாதிபதியும் அமைச்சர்களும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தனர். எனினும் ஓராண்டுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளில் அந்த தகவல்கள் இல்லை, அவை மாயமாகியுள்ளது. பிள்ளையான் கூறியதாக சொல்லப்படும் தகவல்கள் அந்த அறிக்கை உறுதிப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த பி அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் பிள்ளையானுக்கு இடையில் நேரடி தொடர்பு இருப்பதாக எந்த ஒரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது சஹ்ரான் காசிமின் குழுவினருக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டதாக அசாத் மௌலானா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ ஆவணங்களில் இத்தகைய தகவல்கள் ஏன் இடம்பெறவில்லை? அரசியல் லாபங்களுக்காக கூறப்பட்ட இத்தகைய கருத்துக்கள் உண்மைக்கு அப்பாற்பட்டவை என்பதை இப்போது நீதிமன்ற அறிக்கைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது என தெரிவித்துள்ளார். பல தசாப்தங்களாக தூர்வாரப்படாமல் காணப்பட்டமையினால் மழைக்காலங்களில் மக்கள் மிகப்பெரிய வெள்ளப்பேடர்களை சந்திப்பதற்கு காரணமாக அமைந்த வாய்க்கால்களை தூர்வாரும் விசேட திட்டம் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் கனகாம்பிகை குளத்திலிருந்து கிளிநொச்சி குளம் வரையிலான 1.5 கிலோமீட்டர் நீளமான பிரதான வாய்க்காலை தூர்வாரும் பணிகளை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரன் ஆகியோர் நேற்று ரத்தினபுரம் பகுதிக்கு சென்று நேரில் பார்வையிட்டனர். வடக்கு மாகாண சபையின் மீண்டெழும் நிதியிலிருந்து 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. குறித்த நிதி ஒதுக்கீட்டுக்கு அமைவாக மேற்படி வாய்க்கால் அன்னளவாக 10 மீட்டர் அகலப்படுத்தப்பட்டு தூர்வாரப்பட்டு வருகிறது. இப்பணிகளை பார்வையிட்ட ஆளுநர் வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் போது எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் நடைமுறை சிக்கல்கள் தொடர்பில் நீர்ப்பாசன பொறியியலாளரிடம் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது வாய்க்காலுக்கு சொந்தமான ஒதுக்க பிரதேசத்தினுள் காணிகளை ஆக்கிரமித்துள்ள சிலரால் இப்பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனையடுத்து போலீசாரின் உதவியுடன் குறித்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி பணிகளை எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட செயலாளருக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். அருத்தந்தை சிறல் காமினிக்கு எதிராக மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தாக்கல் செய்துள்ள அவதூறு மற்றும் குற்றவியல் வழக்கில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே அருத்தந்தை சிறல் காமினி சுரேஷ் சாலேவுக்கு எதிராக செயற்படுவதாக பாரிய குற்றச்சாட்டை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் சிறல் காமினி உள்ளிட்ட அருத்தந்தையர்கள் சிலர் புலம்பிய தமிழீழ விடுதலை புலிகள் பிரதிநிதிகளுடன் சூம் அல்லது வாட்ஸ்அப் குரூப் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்த தகவல்களை புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய சுரேஷ் சாலே பதிவு செய்துள்ளார். இதனையடுத்து அருத்தந்தை சிறல் காமினி சுரேஷ் சாலேவை தனிப்பட்ட ரீதியில் நிந்திக்கும் மற்றும் அவதூறு குற்றம் சுமத்தினார். இதன் அடிப்படையாக கொண்டு அருத்தந்தை சிறல் காமினிக்கு எதிராக சுரேஷ் சாலே ரகசிய போலீஸ் மற்றும் நீதிமன்றத்தில் அவதூறு மற்றும் குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளார். அருத்தந்தை சிறல் காமினி ரகசிய போலீஸ் விசாரணையில் இவற்றை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த சாட்சியம் தன்னிடம் இருப்பதாக பிமல் உறுதிப்படுத்தினார். சுரேஷ் சாலே தாக்கல் செய்த வழக்கு தொடர்பில் சாலேவிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிராக இன்று தமிழீழ விடுதலை புலிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட வேறொரு அருத்தந்தை தாக்கல் செய்த வழக்கில் சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுரேஷ் சாலே தாக்கல் செய்துள்ள வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவே சாலே மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார் அருத்தந்தை சிறல் காமினி.
குற்றம் ஒன்று நடைபெறப் போகிறது என முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தவர்கள் தற்போது விசாரணை செய்பவர்களாக மாறியிருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி பகுதியை பார்வையிட இருந்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தமது விஜயத்தை அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் திகதி வரை ஒத்திவைத்துள்ளனர். செம்மணி புதைகுழி பகுதியை நேரில் பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய குழுவினருக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி வழங்கியிருந்தது. எனினும் தற்போது களத்தில் அகழ்வு பணிகள் நடைபெறாத காரணத்தால் அவர்கள் நேற்று வருகை தரவில்லை. இது தொடர்பில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணிகளான VS நிரஞ்சன் மற்றும் ரணிதா ஞானராஜ் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், செம்மணி புதைகுழியில் தற்போது அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியை மட்டும் பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் விரும்பவில்லை. அகழ்வு பணிகள் நேரடியாக இடம்பெறுகின்ற போது நேரில் வருகை தந்து பார்வையிடுவதே பொருத்தமானதாக இருக்கும் என அவர்கள் கருதுகிறார்கள். எதிர்வரும் 27ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அதன் பின்னரே ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் வருகை தரும் உத்தியோகபூர்வ திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்தில் அனுமதி தற்போது நடைமுறையில் உள்ள நிலையில் அகழ்வு பணிகள் ஆரம்பத்துடன் சர்வதேச குழுவில் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன் ஜஹ்ரான் வெளியிட்ட வீடியோவில் இந்த தாக்குதல் ISIS தலைவருக்காகவும் இஸ்லாமிய அரசு என்ற கொள்கைக்காகவும் நியூசிலாந்து தாக்குதலுக்கு பழிவாங்கவுமே நடத்தப்படுவதாக தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இவ்வாறான உண்மைகளை மறைத்து இது ஒரு அரசியல் சதி என கூறுவது உண்மையான தீவிரவாத கொள்கையை மீண்டும் வளர்ப்பதற்கு வழிவகுக்கும் என்றும் இது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் எனவும் எச்சரித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இத்தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த உறவுகளுக்காக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த அவர், இதுவரை 735 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 79 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 9 மாவட்டங்களில் 25 வழக்குகள் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் கத்தோலிக்க மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக இத்தாக்குதலுக்கு பின்னால் ஒரு மகா சூத்திரதாரி இருப்பதாக கூறி மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலின் போது வழங்கிய அந்த பொய் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தற்போது திறமையான புலனாய்வு அதிகாரியான சுரேஷ் ஆலையை கைது செய்து பழிவாங்கும் செயலில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக 2016 முதல் 2019 டிசம்பர் வரை சுரேஷ் ஆலை வெளிநாட்டிலேயே தங்கியிருந்த நிலையில் நாட்டில் இல்லாத ஒருவரை இத்தாக்குதலுடன் தொடர்படுத்துவது அநீதியானது எனவும் இது புலம்பெயர் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்த செய்யும் ஒரு முயற்சி எனவும் விமர்சித்தார். FBI மற்றும் ஆஸ்திரேலிய பெடரல் போலீஸ் போன்ற சர்வதேச புலனாய்வு பிரிவுகள் மற்றும் உள்நாட்டு விசாரணை ஆணைக்குழுக்கள் என இவற்றின் அறிக்கைகளும் இத்தாக்குதலின் பின்னணியில் அரசியல் சதி இருந்ததாக கூறப்படவில்லை என்பதை அவர் இதன்போது நினைவுபடுத்தினார். தாக்குதலுக்கு முன்னர் ஜஹ்ரான் வெளியிட்ட வீடியோவில் இது ISIS தலைவருக்காகவும் இஸ்லாமிய அரசு என்ற கொள்கைக்காகவும் நியூசிலாந்து தாக்குதலுக்கு பழிவாங்கவுமே நடாத்தப்பட்டதாக தெளிவாக கூறப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.